ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். DREAM11 என்னோட லைவ் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். DREAM11 கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இருந்தே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். DREAM11 ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் ப்ரூஃப் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15,841 ரூபா இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என்னோட பறிச்சது. இதேமாரி நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. நம்மளோட DREAM11 நான் விளையாடக்கூடிய டீம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுனாலும் சரி, வீடியோ கடைசியில் இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கடைசியில் முழுசாக போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், DREAM11 எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு 3வது ட்ரிக்ஸ் வீடியோ நான் இதை கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சூப்பரான ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். கிராண்ட் லீகில் லட்சக்கணக்கில் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு பார்ட் 2 வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸும் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ DREAM11 ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கான மேட்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மேட்சுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கான்டெஸ்ட் இருக்கும். இதில் எந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டால் அதிகமாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துக்கலாம். GL வந்து ட்ரை பண்ணுறது, கிராண்ட் லீக் அதிக அமௌண்ட் ஜெயிக்கிறது, அதை பற்றிலாம் டீட்டெயில் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரிஸ்க்கும் எடுத்து விளையாடக்கூடாது, நம்ம பணமும் எதுவும் ஆகக்கூடாது, வின் பண்ணால் பெரிய அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட் டு ஹெட் மேட்ச் தான் ட்ரை பண்ணணும். ஹெட் டு ஹெட் மேட்ச்சில் எதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஹெட் டு ஹெட்னு உடனே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹெட் டு ஹெட்னா ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு ஹெட் டு ஹெட்னா என்னன்னு தெரியாது, அதை மட்டும் சொல்லிடுறேன். 2 பிளேயர் நாம் விளையாடுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் விளையாடுறீங்கன்னா நீங்கள் இன்னொரு பிளேயர் 2 பிளேயர் விளையாடுறது ஹெட் டு ஹெட்டு. இதுதான் இருக்கிறதுலே ப்ராஃபிட்டான ஒரு மேட்ச்சு. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு 10 லட்சம் பேர் உங்கள் கூட மேட்ச் விளையாட போகிறாங்க GLL. அந்த 10 லட்சம் பேர் கூட விளையாண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா? 2 பிளேயர் நீங்கள் தோக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற மேட்ச் வர்றது ஈஸியாக நீங்களே நினச்சி பாருங்கள். ஹெட் டு ஹெட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெட் டு ஹெட்டில் எந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணலாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுதான் உண்மையிலேயே ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெட் டு ஹெட்டில் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டாப் அமௌண்ட் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். ஹெட் டு ஹெட்டுக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. 2 நம்பர்ஸ் ப்ளே பண்ணுறது, பிறகு 2 பிளேயரை வந்து ப்ளே பண்ணுறது. இந்த 2ங்கிறத கொடுத்து அப்ளேங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பாருங்கள் எத்தனை கான்டெஸ்ட் காட்டுதுன்னு. பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா மேட்ச்சு, 2,000 ரூபா மேட்ச்சு, 3,000 மேட்ச்சு, அது இல்லாமல் 100 ரூபா மேட்ச்சு, 200 ரூபா மேட்ச், இந்த மாதிரி ஹெட் டு ஹெட்டில் எக்கச்சக்கமான மேட்ச் இருக்கும். 10,000 ரூபா மேட்ச் கூட இருக்கும். இதில் எந்த மேட்ச்சில் விளையாடணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நான் 5 வருஷம் இதை விளையாண்டதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய எக்கச்சக்கமான பேர் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நான் என்னோட டீம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட் இருக்கக்கூடிய ஹெட் டு ஹெட்டில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா 100% நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதில் இருக்கவே இருக்காது. சரிங்களா, அது என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஹெட் டு ஹெட்டில் பெரிய அமௌண்ட் நீங்கள் விளையாடும் போது யார் அந்த பெரிய அமௌண்ட்டை ப்ளே பண்ண போகிறாங்க? பெரிய அமௌண்ட்னா என்ன? ஒரு 5,000 மேட்ச், 10,000 மேட்ச். அதை யார் விளையாடுவாங்க அப்படின்னா ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச் வந்து அங்கேயே லைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்துட்டு இருப்பீங்க, டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை வச்சு ப்ரெடிக்ஷன் போட்டு நீங்கள் ஒரு மேட்ச் போடுவீங்க. ஆனால் லைவாக அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்திலே இருப்பாங்க. அந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ்குள்ளேயே ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை 100% வந்து நம்பிக்கையாக கட்டுவாங்க. ஏன்னா வின் பண்ணிடுவோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்டுவாங்க. ஆனால் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா 5 பாயிண்ட்லையோ 10 பாயிண்ட்லையோ ரிஸ்க் எடுத்து விளையாண்டாலுமே 5 பாயிண்ட் 10 பாயிண்டில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த 5,000 10,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு உடனே லாஸ் ஆயிரும். ஹெட் டு ஹெட் விளையாடுறது எந்த அளவுக்கு பெஸ்ட்டோ அதேமாரி சின்ன அமௌண்ட்டில் விளையாடுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்க எல்லாருமே சின்ன அமௌண்ட்டில் தான் பே பண்ணுவோம். சின்ன அமௌண்ட்லாம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்து, சரிங்களா, 100 ரூபா பிலோவில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம். அதிகபட்சம் 200 ரூபா ஹெட் டு ஹெட் மேட்ச் வரைக்கும் நீங்கள் விளையாடலாம். அதுக்குள்ளேயே மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும். ஒரு மேட்ச் 200 ரூபா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, 400 ரூபா கிடச்சிருச்சு உடனே அடுத்த மேட்ச்சுக்கு 5,000 மேட்ச்சில் போய் கலந்துக்கிறேன், நான் ஒரே மேட்ச்சில் பெரிய அமௌண்ட் ஜெயிக்கிறேன் அப்படின்னு விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன மேட்ச்சில் ஒரு 5 பாயிண்டில் லாஸ் ஆனிச்சுன்னா கூட உங்கள் மொத்த அமௌண்ட்டு லாஸ் ஆயிரும். அதனால் சின்ன ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் விளையாடுங்க. எல்லா மேட்சுமே விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லா மேட்சும் விளையாடும் போது கேஷ் போனஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேஷ் போனஸும் உங்களுக்கு ஆஃபர் மாரி கிடைக்கும். அதையும் கேஷாக உங்களால் மாற்றிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ட்ரிக்ஸு. ஆனால் இது யாருமே ட்ரை பண்ணி பார்க்குறதில்ல. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக்ஸ் வச்சு நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நிறைய பேர் அதிகமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிக்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. நிறைய விஷயம் அதில் சொல்லியிருப்பேன். இல்லை ட்ரிக்ஸ் வீடியோ அடுத்த வீடியோஸாக நான் கொடுக்குறேன். சரிங்களா, 4th வீடியோ ட்ரிக்ஸ் வீடியோவில் நான் கொடுக்குறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். அனலைஸ் ரிப்போர்ட் மூலிமா ப்ரைம் டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். DREAM11க்கான ப்ரைம் டீம் வந்து நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா DREAM11 வந்து நானே என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். என்னோட இந்த ஒரு மாதத்துக்கான வின்னிங்ஸ் வந்து பாருங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் ப்ரூஃப் இப்போ பார்த்துக்கலாம்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15,841 ரூபா இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என்னோட பறிச்சது. இதேமாரி நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நம்மளோட ட்ரீம்11 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு 3,000லேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் இருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் டெய்லியும் ட்ரீம்11 நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸுக்கான அனலைஸ் ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு டீம் கொடுப்பாங்க. அந்த டீமை யூஸ் பண்ணி நீங்கள் குறைஞ்சபட்சம் 3,000லேருந்து 10,000 வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ட்ரீம்11 எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட 10 ட்ரிக்ஸ் வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது பர்சனலாக கொடுப்பாங்க. அந்த ட்ரிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களாவே கம்பல்சரி மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட நேமை மெசேஜ் பண்ணி அனுப்பிடுங்க. மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும். அதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு டீம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. ட்ரீம்11 நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் மெசேஜஸை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.